வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் தலைப்புச் செய்திகள். கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். சவுதியில் இலங்கை பணிப்பெண்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பில் அந்நாட்டு போலீசாரிடம் முறைப்பாடு. ஏவுகணை பரிசோதனையை நடத்துவதற்கு வடகொரியா தயாராக உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இனி உள்நாட்டுச் செய்திகள். சவுதி அரேபியாவின் தமாம் நகரில் உள்ள கட்டடம் ஒன்றில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இலங்கை பணிப்பெண்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பில் அந்த நாட்டு போலீசாரிடம் சவுதி அரேபியாவுக்கான இலங்கை தூதரகம் முறைப்பாடு செய்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் இன்னும் ஓரிரு தினங்களுக்குள் சவுதி அரேபிய அரசிடமும் முறைப்பாடு செய்வதற்கான ஒழுங்குகளை செய்து வருவதாக தூதரகத்தில் உள்ள அமைச்சு ஆலோசகர் அனுர முத்துமால கூறியுள்ளார். தமாம் நகரில் உள்ள கட்டடம் ஒன்றில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இலங்கை பணிப்பெண்கள் மீது நடத்தப்பட்ட மனிதாபிமானமற்ற தாக்குதல் தொடர்பிலான காட்சிகள் நேற்று முன்தினம் இரவு சக்தி டிவியின் பிரதான செய்திகளில் ஒளிபரப்பாகியிருந்தன. தொழிலுக்காக சவுதி அரேபியாவுக்கு சென்று வீட்டு பணிப்பெண்களாக சேவையில் அமர்த்தப்பட்டதன் பின்னர் அங்கு பணியாற்ற மறுப்பு தெரிவித்து மீண்டும் இலங்கைக்கு தம்மை திருப்பி அனுப்புமாறு கோரியிருந்த பணிப்பெண்கள் மீதே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. தமாமின் கோதிவ் பகுதியில் உள்ள வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிலையத்தின் ஊடாக இவர்கள் சவுதி அரேபியாவுக்கு சென்றிருந்தனர். இந்த நிலையில் குறித்த முகவர் நிலையம் இலங்கையில் பதிவு செய்யப்பட்ட நிறுவனமாக இருப்பின் அதனை தடை செய்யுமாறு சவுதி அரேபியாவுக்கான இலங்கை தூதரகத்துக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு ஊக்குவிப்பு அமைச்சர் டிலான் பெரேரா பணிப்புரை விடுத்துள்ளார். சவுதி அரேபியாவில் உள்ள இலங்கை தூதரகத்தில் பெரும் எண்ணிக்கையிலான இலங்கை பணிப்பெண்கள் தஞ்சம் அடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பணியாற்றிய இடங்களிலிருந்து தப்பிச் சென்று வேறு தொழில் வழங்குநர்களின் கீழ் வீடுகளில் பணியாற்றி வந்த பணிப்பெண்களை இவ்வாறு தஞ்சம் அடைந்துள்ளனர். உரிய இடங்களிலிருந்து தப்பிச் சென்று வேறு தொழில் வழங்குநர்களின் கீழ் வீடுகளில் பணியாற்றுவோரை கைது செய்யப்படுவதாக பரவிய தகவலை அடுத்து இவ்வாறு பணிப்பெண்கள் தஞ்சம் அடைந்துள்ளதாக சவுதி அரேபிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதற்கமைய நாளாந்தம் சுமார் 10 பணிப்பெண்களாவது தஞ்சம் அடைவதாக தூதரக அதிகாரியொருவர் சவுதி அரேபிய ஊடகத்துக்கு தெரிவித்துள்ளார். சவுதி அரேபியாவில் தொழிலுக்காக செல்லும் பணிப்பெண்களில் பெரும்பாலானவர்கள் 3 மாதங்கள் கடப்பதற்கு முன்னதாகவே அங்கிருந்து தப்பிச் சென்று வேறு இடங்களில் தொழில் புரிவதாக சவுதி அரேபிய செய்திச் சேவை குறிப்பிட்டுள்ளது. உடன்படிக்கைக்கு அமைய தொழிலில் அமர்த்தப்படும் பணிப்பெண்களுக்கு தொழில் வழங்குநர்கள் 650 ரியால்களை வழங்குவதுடன் வேறு இடங்களில் இருந்து தப்பி வரும் பணிப்பெண்களுக்கு 1500 ரியால்கள் வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. தப்பி வரும் பணிப்பெண்களுக்காக விமான பயணச்சீட்டு, விசா கட்டணங்கள், முகவர் கட்டணங்கள் அல்லது வேறு கட்டணங்கள் செலுத்தப்படாததால் அவர்களுக்கு அதிக சம்பளம் வழங்கப்படுவதாகவும் சவுதி அரேபிய செய்திச் சேவை குறிப்பிட்டுள்ளது. இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி பிரவேசித்த குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் 30 பேரும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். 5 ட்ரோலர் படகுகளுடன் கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட குறித்த 30 பேரும் மேலதிக விசாரணைகளுக்காக தலைமன்னார் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். மன்னார் நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டதன் பின்னர் எதிர்வரும் 18ஆம் திகதி வரை தமிழக மீனவர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி ராமேஸ்வரத்தில் மீனவர்கள் கால வரையறையற்ற வேலை நிறுத்தம் ஒன்றை ஆரம்பித்துள்ளனர். தமிழக மீனவ சங்க பிரதிநிதிகள் நேற்று கூடிய போது இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாக தி ஹிந்து பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது. இதனிடையே தமிழக மீனவர்களை விடுவிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு இந்திய பிரதமர் கலாநிதி மன்மோகன் சிங்கிடம் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பான கடிதம் ஒன்றை தமிழக முதல்வர் ஜெயலலிதா ஜெயராம் இந்திய பிரதமருக்கு அனுப்பி வைத்துள்ளார்.
இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி பிரவேசித்த குற்றச்சாட்டின் பேரில் கடந்த ஒரு மாதத்துக்குள் சுமார் 100 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு செங்கலடி பகுதியில் இன்று அதிகாலை தம்பதியர் வெட்டி கொலை செய்யப்பட்டமை தொடர்பில் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. ஏறாவூர் செங்கலடி வீதியில் உள்ள வீடொன்றுக்குள் 46 வயதுடைய சிவகுரு ரகு என்ற வர்த்தகரும் அவருடைய 41 வயதான மனைவி சுந்தரமூர்த்தி லிப்ராவும் இன்று அதிகாலை கொலை செய்யப்பட்டுள்ளனர். இவர்களது சடலங்கள் படுக்கை அறையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். இந்த கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் இதுவரை கைது செய்யப்படவில்லை. ஏறாவூர் சுற்றுலா நீதிமன்ற நீதிபதி டி கருணாகரன் சம்பவ இடத்தில் இன்று விசாரணைகளை நடத்தியுள்ளார். மோப்ப நாய்களின் உதவியுடன் சந்தேக நபர்களை தேடும் முயற்சியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். இந்த இரட்டை கொலை சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை ஏறாவூர் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மத ஒற்றுமையை பாதுகாப்பதற்கு அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என அமைச்சர் லக்ஷ்மண் யாப்பா அபிவர்தன தெரிவிக்கின்றார். மாத்தறையில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அமைச்சர் இதனை கூறினார். இன்று ஒரு புறத்திலிருந்து பணம் வீசப்படுகிறது, எம்மவர்களும் அதில் அகப்படுகின்றனர். இன்று மதங்களுக்கிடையே பிளவினை ஏற்படுத்த முயற்சிக்கின்றனர், இனபேதங்களை ஏற்படுத்த முயல்கின்றனர். ஆகையால் நாம் கவனமாக இருக்க வேண்டும். நாம் எமது சமயத்தை நேசிக்கின்றோம், எனினும் மற்றவர்களும் அவர்களது சமயங்களை பின்பற்றுவதற்கான சுதந்திரம் இருக்க வேண்டும். அதனை பொறுப்புடன் புரிந்து கொள்ள வேண்டும். புத்த தர்மத்தை மேம்படுத்த வேண்டும் என்றால் புத்த தர்மத்தை பின்பற்றுவோருக்கு அதற்கான வழிமுறைகளை ஏற்படுத்தி கொடுப்பதுடன் புத்த தர்மத்திற்கு அமைய சேவையாற்றி மக்களை அதற்குள் ஈர்க்க வேண்டும். தர்மத்திற்கு மாறாக செயற்படுவார்களாக இருந்தாலோ வேறு அமைப்புகள் அதனை சாதகமாக பயன்படுத்திக் கொள்வதாகவோ இருந்தால் புத்த சமயத்தின் முக்கியத்துவத்தை அவர்களுக்கு எடுத்துக் கூற வேண்டும். ஏனைய மதங்களுக்கு தடை விதிப்பதற்கான உரிமை எமக்கில்லை. அரசியல்வாதிகளுக்கு ஒதுக்கப்படுகின்ற நிதி ஊழலின்றி மக்கள் சேவைக்காக பயன்படுத்தப்பட வேண்டும் என போக்குவரத்து அமைச்சர் குமார வெல்கம கோரிக்கை விடுத்துள்ளார். களுத்துறை தெற்கு பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார். களுத்துறை தெற்கு பகுதியில் உள்ள வறிய குடும்பம் ஒன்றுக்கு 12 லட்சம் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்ட வீடொன்றை வழங்கும் நிகழ்வு போக்குவரத்து அமைச்சர் குமார வெல்கம தலைமையில் நடைபெற்றது. அரசியலில் எங்களுடன் ஊழல் மிகுந்த அரசியல்வாதிகள் இருக்கின்றனர். அவர்களுடைய மனதை போன்று எமது மனம் இல்லை. பெயர் குறிப்பிட்டு கூற முடியாது. அவ்வாறான குடும்பங்கள் சீரழிந்துள்ளன. யாராவது ஏதாவது செய்ய முற்படும் போது அவர்கள் முகம் சுளித்துக் கொள்கின்றனர். இலங்கைக்கு விடுக்கப்படுகின்ற சவால்கள் இன்னும் முற்று பெறவில்லை என வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் தெரிவிக்கின்றார். பலியத்தில் நடைபெற்ற வைபவம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். பலியத சிட்டினாமலுவ பிரதேசத்தில் நேற்று பிற்பகல் முன்னெடுக்கப்பட்ட நாட்டை கட்டியெழுப்பும் நீல அலைகள் செயற்திட்டம் வெளிவிவகார அமைச்சரின் தலைமையில் நடைபெற்றது. அன்று பயங்கரவாத குழுக்களை ஊக்குவித்தவர்கள் இன்று பல்வேறு திட்டங்களை முன்னெடுத்துள்ளனர். உங்களுக்கு சமாதானத்தையும் ஸ்திரத்தன்மையும் பெற்றுக் கொடுத்த வீரமிக்க தலைவரை சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்தி தண்டனையை விதிப்பதற்கு அவர்கள் முயற்சிக்கின்றனர். ஆகையால் அனைத்து சவால்களும் முற்று பெற்று விட்டதாக நாம் நினைக்க கூடாது. நாட்டுக்கு எதிராக இன்று பொருளாதார யுத்தம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர். தேர்தல் ஒன்று விரைவில் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இல்லாத நிலையில் நாடு எதிர்நோக்கியுள்ள சவால்கள் மற்றும் அது தொடர்பில் அரசாங்கம் முன்னெடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்து மக்களுக்கு விளக்கம் அளித்து அவர்களது பூரண ஒத்துழைப்பை பெற்றுக் கொள்வதற்கு நாட்டை கட்டியெழுப்பும் நீல அலைகள் செயற்திட்டம் முக்கிய பங்களிப்பை வழங்குகின்றது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த மணித்திரை செய்திகளை 2:25க்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.